الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை பார்த்து நாம் ஆசைப்படாமல் வாழ்வது நாமும் நமது குடும்பமும் நிம்மதியாக வாழ்வதற்குரிய முக்கியமான ஒரு வழியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே உலகத்தில் சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார். ரெண்டு காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். வரஃபஅ பஅதகும் ஃபௌக பஅதின் தரஜாத், சிலரை விட சிலருக்கு சில அந்தஸ்துகளை கொடுத்து நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். ரெண்டு காரணம். முதலாவது, லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு தந்ததை வைத்து அல்லாஹ் சோதிக்க நாடுகின்றார். நீங்கள் எப்படி அதை வைத்து வாழுகின்றீர்கள், அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்கின்றீர்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள் என்பதை பார்க்க நாடுகின்றார். இரண்டாவது, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, உலகத்தின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றார். எல்லாரும் ஒரே லெவலிலே இருந்தால் உலகத்தின் காரியங்கள் நடக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் ஒரே அறிவை கொடுத்திருந்தால் உலகம் நடக்க மாட்டாது. செல்வத்திலே வசதியிலே அனைவரையும் அல்லாஹ் ஒரே அந்தஸ்திலே வைத்திருந்தால் உலகம் நடக்க மாட்டாது. எனவே உலகத்தின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்து இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு புத்திமதியை சொல்கின்றான். வலா ததமன்னவ் மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத், உலகத்தில் சிலரை விட சிலருக்கு சில பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றோம். இதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா இக்தஸபு, உலகத்தில் ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா பங்கு வைத்த ஒரு ஷேர் இருக்கின்றது. வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா இக்தஸப், பெண்கள் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஷேர் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹ், அல்லாஹ்விடத்தில் அவனது ரஹ்மத்தை கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்றால் மனிதர்களிடத்தில் கேட்காமல் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சூரத்து தாஹாவிலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழகான ஒரு அட்வைஸை சொல்கின்றார். வலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹ்ரத்தல் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலே சில மனிதர்களுக்கு பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றோம், அவர்களை நல்ல நிலைமையிலே வாழ வைத்திருக்கின்றோம், இவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். இவர்களை பார்த்தால் உங்களது சந்தோஷத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். வரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா, அல்லாஹ் உங்களுக்கு தந்தது இருக்கின்றது, அது மிகச் சிறந்தது, அது நிரந்தரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே நிறைய மனிதர்கள் நிம்மதியை இழப்பதற்கு காரணம் தனக்கு மேலால் உள்ளவர்களை பார்ப்பது. ஒருவர் ஒரு ஜொப்பிலே இருக்கின்றார், நீண்ட காலம் வேலை செய்கின்றார். கண்ணியமானவர்களே, அவருக்கு என்ன ஒருவர் வந்து சொல்கின்றார், நீங்கள் நீண்ட காலம் இந்த இடத்திலே வேலை செய்கின்றீர்கள், உங்களுக்கு செலரியும் கூட்டப்படுவதில்லை, நீங்கள் செலரியை கூட்டி கேளுங்கள் என்று சொல்கின்றார். அவர் மறுநாள் வருகின்றார், வந்து செலரியை கூட்டி கேட்டு சண்டை பிடிக்கின்றார். கண்ணியமானவர்களே, அவர் நீண்ட காலம் செய்த வேலையை இழந்து கடைசியில் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காரணம், அவருக்கு பேராசை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு போதாது, நீங்கள் அதை கேளுங்கள் என்ற பேராசை கொடுக்கப்பட்டது. அதனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த வீட்டிலே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கின்றது. அது கூடுமா கூடாதா என்பதிலே உலமாக்களிடத்து ஃபத்வாக்கள் வந்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு பெண் வந்தார், வந்து கேட்டார், உங்களது ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்டை தந்தார்? சொன்னார், எப்படி ஒரு கிஃப்டை தந்தார்? எனது ஹஸ்பண்ட் எனக்கு இப்படியெல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷன் வரும் பொழுது தருவார் என்று பெரிய முறையிலே சொல்லி காட்டினார். அவர் சொன்னதுதான் அந்த வீட்டிலே பிரச்சனை நடப்பதற்கு காரணமாக அமைந்தது. எனவே அல்லாஹு தஆலா தந்தது அது மிகச் சிறந்தது. எவ்வளவு எனக்கு தர வேண்டுமோ அதை தந்திருக்கின்றான். அதை வைத்து அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். கடைசியாக ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். கீழால் உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கு உங்களால் நன்றி செலுத்தி சந்தோஷமாக வாழ முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள்.
எனவே அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றது. அதை பார்த்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம், அதை என்ஜாய் பண்ணுவோம், அதை திருப்தி கண்டு நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.